ஹாய், திஸ் இஸ் ராதா பாலன் சேனல். இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் கீ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை லவங்கம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 6 பச்சை மிளகா போடுங்க. நான் வந்து பெரிய பச்சை மிளகாவை போடுறதுனால 3 தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ போடுறீங்க, நீங்கள் உங்களோட பச்சை மிளகா சைஸுக்கு இதை மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1/2 kg செய்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் வெங்காயம் இன்றைக்கி போடுறேன். நீங்களும் அதுக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 4-5 வெங்காயம் போடுறேன். நல்லா அது வதங்கட்டும். வெங்காயம் மூடி போட்டு வதக்குங்க. கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது பச்சை வாசம் வதங்குற வரைக்கும் நம்ம புதினா கொத்தமல்லி வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் நான் இன்றைக்கி ஈவனாக தான் எடுக்கிறேன். அதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இது வதங்கினதுக்கப்புறம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு தக்காளி வந்து நான் இன்றைக்கி பெரிய தக்காளியாக ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அது நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது மூடி போட்டு வதக்குங்க. கொஞ்சம் அது மூடி போடுறப்போ கொஞ்சம் ஸ்மாஷாக ஆகிற மாதிரி வதங்கும். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வெறும் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடரும், பிரியாணி மசாலா, தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. சால்ட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் வந்து நான் 1 கப் எடுக்கிறேன். 1 கப் தயிர் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி போட்டுருங்க. அதுக்குள்ளே சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி சிக்கன் வந்து 1/2 kg எடுத்துருக்கேன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் தயிரும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். சிக்கனை போட்டோடனே கொஞ்சம் மூடி போட்டு வதக்குங்க. ஏன்னா அதுலேருந்து தண்ணி விடும். அது வரையும் கொஞ்சம் மூடி போட்டு வதக்குங்க. அதுக்குள்ளே நான் பிரியாணி அரிசியை வந்து கழுவி வச்சுக்கிறேன். பிரியாணி அரிசி வந்து இன்றைக்கி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1.5 1.5 தண்ணி ஊற்றணும். நான் இன்றைக்கி 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். பிரியாணி அரிசியை நல்லா கழுவி வச்சுட்டு தண்ணி நல்லா இந்த பபிள்ஸ் வர அளவுக்கு கொதி வரட்டும். அது கொதி வந்ததுக்கப்புறம் பிரியாணி அரிசியை போட்டு சால்ட்டு, லெமன் ஊற்றுறது இதெல்லாம் இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு காரம் என்ன குறையுதோ அதை பார்த்து போட்டுட்டு நம்ம தம் போட்டுடலாம். தம்னா மூடி போட்டு அது கொதி வரட்டும். நல்லா தண்ணி ஓரளவுக்கு நார்மலாக சுண்டுற வரைக்கும் ஃபாஸ்ட்டாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தண்ணி வற்றினதுக்கப்புறம் இருக்கிறதுலேயும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு அந்த தண்ணி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபுல்லாக இதானதுக்கப்புறம் கேசரி பவுட்ரு போடுறதா இருந்தால் நம்ம விருப்பம் கலருக்காக அதை போட்டு ஊற்றிட்டு மூடி போட்டு தம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு தோசை தவா எடுத்து வச்சுட்டு ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அது மேலே இந்த பிரியாணி பாட் எடுத்து வச்சு மூடி போட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்குதான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.